ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க நம்ம இப்போ கதை பார்க்கலாம். இரு தோழிகள், 40 ஆண்டு கால நட்பு. காயி காயி, பேச்சியம்மா கிழவியின் குரல் அந்த தெருவில் ஒலித்தது. பாக்கியம் பாட்டி அந்த நேரம் தன் பேத்தி ஸ்வர்ணா காப்பி போடு என்றாள். குழந்தைகளை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு காலை ஆகாரத்தையும் முடித்து கதை புத்தகம் ஒன்றை எடுத்து வாசித்து கொண்டிருந்தாள் ஸ்வர்ணா. உன் ஃப்ரெண்டு வந்தாச்சா? கேள்வியை வீசிக்கொண்டே சமையல் அறை சென்று கேஸ் ஸ்டவை பற்ற வைத்தாள். வீட்டின் முன் வாசலை ஒட்டிய அறை ஒன்றில் கட்டிலில் படுத்திருந்த பாக்கியம் மெல்ல எழுந்து கொண்டாள். கிட்டத்தட்ட 40 வருடங்களாக வந்து போய்கொண்டிருக்கும் பேச்சியம்மா. உஷ், அப்பாடா! காய்கூடையை சிரமப்பட்டு இறக்கி வைத்துவிட்டு பாக்கியத்தின் கட்டில் அருகில் உட்கார்ந்தாள். அவள் தலையில் வைத்திருந்த கூடை சிறியதுதான், வயதாகிறது. அதையே தூக்க முடியாமல் தள்ளாடி தள்ளாடி நடந்து வருவதை பார்க்க ஸ்வர்ணாவுக்கு பாவமாய் இருக்கும். ஏன் பாட்டி இன்னும் இப்படி கஷ்டப்படுற? உன்னோட பாட்டி மாதிரி என்னையும் எங்க அப்பன் படிக்க வச்சிருந்தான்னா நானும் டீச்சர் உத்தியோகம் பார்த்து வயசாச்சுன்னு ஓஞ்சு போனதும் இல்லாம உன்னைய மாதிரி ஒரு பேத்திய பெத்து அக்கடான்னு ஓய்வா உட்கார்ந்துருக்கலாம். அதுக்கெல்லாம் எனக்கு கொடுப்பனல்லம்மா. அவள் மனதுக்குள் இருந்த துக்கம் வார்த்தைகளில் தெரியும். ஸ்வர்ணாவுக்கும் பேச்சியம்மாளின் வருத்தம் தெரிந்ததுதான் இருந்தது. 18 வயசு பையன் 20-25 வருஷத்துக்கு முன்னால் வீட்டை விட்டு ஓடி போனான். போனவன் அவள் சேமித்து வைத்திருந்த நகை, பணம் எல்லாவற்றையும் சுருட்டி எடுத்து கொண்டு போய்விட்டான். பாவம் பேச்சி அதுவரை இழுத்து பிடித்து வரவு வைத்து மொத்த காய்கறி வியாபாரம் பார்த்து வந்தவள் ஒரே நாளில் இப்படி தெருவில் காய்கறியை கொண்டு சென்று விற்று பிழைக்கும் நிலைக்கு வந்துவிட்டாள். இதே ஊரில் அவளது ஜீவனம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிப்போன பையன் எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான் என்னும் செய்தியே கிடைக்கவில்லை. வாரத்தில் 2 முறை எப்படியும் பாக்கியம் பாட்டியை பார்க்க வந்து விடுவாள். வரும்போது இந்த தெருவில் காய்கறி வியாபாரத்தையும் முடித்து விடுவாள். ஒரு தட்டில் 2 டம்ளர்களில் காஃபியை, ஒரு பாக்கெட் உடைத்த பிஸ்கட்டையும் தட்டில் வைத்தபடி அங்கு வந்த ஸ்வர்ணா ஆளுக்கு ஒரு டம்ளரை கையில் கொடுத்துவிட்டு தட்டை கட்டிலின் மேல் இருவருக்கும் இடையில் பிஸ்கட் தட்டை வைத்தாள். சரி, பெருசுகள் 2ம் தனியா பேசி கொண்டிருக்கட்டும் நினைத்தவள் தன் கதை புத்தக படிப்பை தொடர உள் அறைக்கு சென்று விட்டாள். மௌனமாய் காஃபியை குடித்தபடியே யோசனையில் இருந்தாள் பேச்சியம்மாள். என்ன ஒரே யோசனையா இருக்க? பாக்கியம் கேட்டாள். இழுத்த பேச்சியம்மா, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என் பையன் என்னைய பாக்குறதுக்கு வர்றானாமா. பாக்கியத்துக்கு ஆச்சரியம். அப்படியா? அப்பாடி, கடைசியில உன் பையன் உன்கிட்ட வந்துட்டான். எல்லாம் நீ தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டதான் சொல்லுவியே, அதுக்கு பலன் உனக்கு கிடைச்சிருக்க. ஆமா, இவ்வளவு நாளா எங்க இருந்தானாக்கும்? இழுத்தவள், கோயமுத்தூர்ல தான் இருக்கானா. நம்ம முக்கு தெரு அமிர்தண்ணன் அவர் பொண்ணை அங்கதானே கட்டி கொடுத்துருக்கு. பொண்ணை பார்க்க போறப்ப அவனை எதாச்சையா பார்த்திருக்காரு. அப்பதான் சொன்னானாம், அம்மாவை வந்து பார்க்கணும், முடிஞ்சா அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு சொன்னானாம். பரவாயில்லையே, இத்தனை வருஷம் கழிச்சாவது அவனுக்கு அம்மாவை பார்க்கணும்னு தோணி இருக்கே. அதைய சொல்லு பாக்கியம், பாராட்டினாள். அதுவும் சரிதான், இருந்தாலும் அவன் என்னைய கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறான். பாக்கியத்துக்கும் அது சந்தேகமாத்தான் பட்டது. அதுதான் எனக்கும் இடிக்குது. ஏற்கனவே உன்னை நட்டாத்துல விட்டுட்டு ஓடி போனவன் இப்ப உன்னைய கூட்டிட்டு போய் நட்டாத்துல விட்டுட்டானா? அப்பவாவது உனக்கு வயசு இருந்துச்சு, உழைக்க தெம்பு இருந்துச்சு. இப்ப அமிர்தண்ணன் அவனை நல்லபடியா தான் சொன்னாரு. பையன் பெரிய மனுஷன் மாதிரி ஆயிட்டான், நல்லா தான் பேசினானாம், திருந்தி இருந்த மாதிரி தான் தோணுச்சு அப்படின்னு சொன்னாரு. பாக்கியம் திருந்தினவ மாதிரி இருந்தான்னு சொன்னா, இத்தனை நாளா உன்னைய ஏன் வந்து பார்க்கல? அப்ப எல்லாம் உன்னைய ஞாபகம் வரலையாமா? எனக்கு என்னமோ வந்தானா அவனை கவனிச்சு திருப்பி அனுப்பிட, அவனை நம்பி எங்கேயும் கிளம்பிடாத, புரியுதா? பேச்சியம்மாள் தலையை ஆட்டினாள். 1 வாரம் ஓடியிருந்தது. அன்று இரவு 9 மணி இருக்கலாம். கதவு தட்டப்பட்டது. கேட்டு ஸ்வர்ணா கதவை திறந்து வெளியே வந்தாள். அதற்குள் பாக்கியமும் அவள் அறை கதவை திறந்து பார்த்தாள். கையில் ஒரு துணி பையுடன் நின்று கொண்டிருந்தாள் பேச்சியம்மாள். கண்களில் கலக்கம், உடலும் ஒருவித நடுக்கத்தில் இருந்தது.
ஸ்வர்ணா அவளின் கோலத்தை பார்த்தவள் மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்தியபடி பாக்கியம் கட்டில் அருகில் உட்கார செய்தாள். நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன், தலையை நிமிர்த்தி பரிதாபமாக கேட்டாள். பாக்கியம் அவளை தேற்றி, முதல்ல அமைதியா இரு, அப்புறம் சொல்லு என்ன உதவி. என் வீட்டை நீங்க வாங்கிக்கணும், இல்லைன்னா என்னைய எங்கேயாவது அனாதையா இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்திடணும். ஸ்வர்ணாவும் பாக்கியமும் அதிர்ந்து போனார்கள். என்ன ஆச்சு? திடீர்னு நீ எதுக்கு அனாதை இல்லத்துக்கு போகணும்? அதை ஏன் கேக்குற? என்னைய கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்தவன் என்னைய உண்மையான பாசத்தினால கூட்டிட்டு போகலை. என்னைய வெளியேத்தி அவன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாதான் நான் இருக்கிற வீட்டை விற்க முடியுமா? அதுக்கொசரம்தான் என்னை பார்க்க வந்திருக்கான். இது எப்படி உனக்கு தெரியும்? நம்ம ராவுத்தர் பாய் கிட்ட வீட்டை விலை பேசிட்டான். அவரு அது எப்படி ஆயா இருக்கும்போது நான் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் எங்க அம்மாவை எதையாவது சொல்லி என் கூட கூட்டிட்டு போயிடுறேன்னு சொல்லியிருக்கான். மகன் இல்லாத நேரம் பாய் நேரா வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு, எனக்கு வேணாம் ஆயா உன்னோட பாபம், ஆனா மத்தவன் என்ன மாதிரி இருக்க மாட்டான், அதனால முழிச்சுக்கோ, இல்லைன்னா வீடும் போயிடும், உன்னையும் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுவான்னு சொன்னாரு. அதுக்குத்தான் உங்களை தேடி வந்திருக்கேன். கை கூப்பினாள். இது என்னோட வீடு, நான் கையெழுத்து போட்டா தான் விற்கும். ஆனா அதுக்காக என்னைய கொண்டு போய் வெளியில விட்டுட்டானா இந்த வீடு மிஞ்சினா 2 லட்சத்துக்கு தான் போகும். வீடு சின்ன வீடு தான். நீங்க மனசு வச்சு வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு போய் என் மகன் முன்னாடி வீசிட்டு, இந்த பணத்துக்காக தானே அம்மாவை வெளியே அனுப்புறேன், இந்தா நானே என் வீட்டை வித்து பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிடுவேன். உங்க புண்ணியத்துல நான் சாகர வரைக்கும் என் வீட்டுல இருந்துடுவேன். இல்லைன்னா நீங்க என்னை எங்கேயாவது அனாதை விடுதலையாவது சேர்த்து விட்டுருங்க. ஸ்வர்ணாவும் பாக்கியமும் பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருக்க, பாக்கியம் சட்டென்று உணர்வு பெற்று சொர்ணாவிடம், உன் வீட்டுக்காரன் வந்தார்னா என்கிட்ட பேச சொல்லு. அவள் பேச்சில் தெரிந்த உறுதியை கண்டவளுக்கு புரிந்தது, தன் பாட்டி பேச்சியும் அவளுக்கு உதவ தீர்மானித்து விட்டாள் என்று. அவளது மாத ஓய்வூதிய சேமிப்பு பணம் வங்கியில் சும்மாத்தான் இருக்கிறது. இப்படி ஒரு உதவியை தன்னோடு 40 வருடங்களாக இருக்கும் தோழிக்கு செய்து கொடுக்கலாம் என்று எண்ணி இருக்கலாம். ஸ்வர்ணாவின் மனதும் பாட்டி அப்படி செய்தால் நல்லது என்று நினைத்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும்.